ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரவா பூரி. ஏற்கனவே நம்ம டிஃபன் வீடியோல அது ஃபிளாப் ஆச்சு. ஓகே, அதை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதுக்கு ஒயிட் பூரி, ஒயிட் குருமா. இன்னைக்கு இங்க பாருங்க, நான் இன்னைக்கு செய்து பார்த்துட்டேன். சூப்பரா இருக்கு, சாஃப்டாவும் இருக்கு. எப்படி இருக்குதியா? இந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பூரி ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்னன்னா, குருமா இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, கேரட் பீன்ஸ் வச்சு ஒயிட் குருமா ரெடி பண்ணதோட ஒரு 3/4 பங்கு கடலை வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு கூடிய உள்ளி, 2 பச்சை மிளகு, இந்த தக்காளி, கேரட்டும் உருளைக்கிழங்கும். பீன்ஸ் மட்டும் நான் போடல. இது கூட காலிஃபிளவர் போடலாம். ஓகே, பீன்ஸ் போடுறதோட காலிஃபிளவர் போடலாம். இன்னைக்கு நம்ம காலிஃபிளவரும் போடல. உப்பு வச்சு ஒரு 2 விசில் எடுப்போம்னா, கடலை வச்ச குக்கர்ல நம்ம வச்சுட்டோம். இது ஒண்ணு ரெடி ஆயிட்டா, எடுத்தால இன்னைக்கு நம்ம ரவா பூரி செய்ய போறோம்ல. அதுக்கு கண்டிப்பா ரவையை பொடிக்கணும். பொடிச்சுதான் நம்ம செய்யணும். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுப்போம். ரவை, ஆனா இதுக்கு மேக்சிமம் வறுக்காத ரவை தான் வேணும்னு சொல்லுவாங்க. வறுக்காத ரவை தான் யூஸ் ஆகும். நம்ம கடையில இருந்து வாங்கியிருக்கோம் ரவை பேக்கெட். இதை எவ்வளவு தூரம் மிக்சியில போட்டு பொடிக்க முடியுமோ அந்த அளவு பொடிச்சுக்கிடணும். நான் லைட்டா ஒரு 1/4 ஸ்பூன் போல சீனி சேர்த்துக்கிட்டேனா, சீனி, உப்பு நம்ம லாஸ்ட் சேர்த்துக்கிடலாம். போட்டு நல்லா பொடிச்சிடும். ரொம்ப நைஸாலாம் பொடியாதுங்க, சரியா? ஒரு 1/4 பங்கு தான் பொடிஞ்சிருக்கும். நறு நறுன்னு தான் இருக்கும். தேவையான அளவு உப்பை சேர்ப்போம். லைட்டா எண்ணெயை சேர்ப்போம். மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு தடவை கூட அடிக்கேனா, ஏன்னா எண்ணெய் சேர்த்ததுனால கொஞ்சம் கட்டி கட்டியா கிடக்கா. அதனால திரும்பி ஒரு தடவை கூட இது கூட அடுத்தால என்ன செய்யணும்னா, பால் சேர்த்து வரணும். பாலும் தண்ணியுமா சேர்த்து வரணும். நான் ஒரு 1/2 பங்கு பால், 1/2 பங்கு தண்ணி, சரியா? போட்டு இல்ல, சூப்பரா கைய வச்சு ரவை போட்டு விரவி இருக்கு. பால் ஊத்தி எல்லாம் விரவுனதுனால ரொம்ப கட்டியா விரவாம, ரொம்ப தண்ணியாம விரவாம, ஒரு மாதிரி இந்த பேட்டர்ன்ல விரவுனா போதும். கூட லைட்டா தண்ணி சேர்த்துடேனா,
இருக்கட்டு, இது இருக்கட்டு. இதுக்கு வந்து தேங்காய் அரைக்கணும். தேங்காய் போட்டிருக்கேன். தலை அண்டிப்பருப்பு, பச்சை மிளகு, எரிப்புக்கு தகுந்த பச்சை மிளகு போடணும்னா கசகசா இருந்துன்னா அதுவுமே என்ன செய்யலாம், போடலாம். போட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சிருவோமா. குக்கர் இறக்கிட்டோம், தேங்காய் அரைச்சாச்சு. விசில் வந்தோம் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தால பூரிக்கு எண்ணெய் வச்சிருக்கோம். இந்த இது அதே மாதிரி ரவா பூரிக்கு வந்து விரவி வச்சுட்டு ரொம்ப நேரம்லாம் நம்ம வந்து இது பண்ண கூடாது, கட்டி பிடிச்சிரும், கட்டி ஆயிரும். அதான் ரொம்ப கட்டியாவும் வரக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் வரக்கூடாதுன்னு சொன்னது, புரிஞ்சா? ரொம்ப கட்டியெல்லாம் விரவிட்டீங்கன்னா சீக்கிரம் தோலி முடிஞ்சு. அதே மாதிரி மாவு போட்டு வர வேண்டாம். சரி, மாவு போட்டு என்னது பரத்தாண்டா. ரொம்ப லேசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம பரத்தணும். எண்ணெயும் காஞ்சிட்டான்னு பார்க்கணும். ரொம்ப காஞ்சிட்டுனா செவச்சவேன்னு ஆயிரும். போட்டு பார்ப்போமா? இன்னும் கொஞ்சம் கூட என்ன செய்யணும், காயணும். வாழெல்லாம் வந்துடும். நான் வந்து இண்டாலிய சட்டியில போட்டதுனால எண்ணெய் ரொம்ப காஞ்சிருமா, காஞ்சிட்டுனா டக்குன்னு செவந்துரும். சிம்ல வச்சுட்டேன் எண்ணெய்னா. ஆமா, அதே கடமைக்கு கட்டுப்பட்டு எண்ணெய் தடவும். மாவு வச்சு நம்ம தடவணும்னு வையா, கட்டி ஆயிரும் திரும்பி, அப்புறம் பரத்தவே முடியாது. இந்த ரவா பூரி சுடுறதுக்கு தான் ஒரு தடவை ஃப்ளாப் ஆச்சு நமக்கு. நான் ரொம்ப செவக்க விட மாட்டேன், வெறும் ரவை தான். ரவை கூட நம்ம கோதமாவு மைதாமாவு எதுவுமே சேர்க்கல. ரவையை வந்து நல்லா பொடிச்சிடணும். நல்லா பொடிக்க முடியாது. கோதமாவுல எல்லாம் பால் ஊத்துனா வராது ஸ்ரீவுட்டி. ரவையில வந்து பால் ஊத்தி, பாலும் தண்ணி ஈக்குவலா ஆட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்னு வையா, கண்டிப்பா ரவா ரெடி. ரொம்ப இருகாது, புரிஞ்சா?
இதா இருக்கு. இங்க பேர் சூப்பரா வெந்துட்டா. இதுக்கு கூட தேங்காய் பேஸ்ட். தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணணும், ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இதுக்கு கூட உப்பு சேர்த்துட்டோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். லைட்டா கறி மசால் பொடி இருக்கலாம், மட்டன் சிக்கன் மசாலா பொடி சேர்க்கக்கூடாது. கறி மசால் பொடி லைட்டா சேர்த்தா போதும். போடணும், மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்படி இருக்கு பூரியும்? அது கலர் ஒண்ணு போல இருக்கா? இதுதான் இதுல உள்ள மேட்ரு. ஒண்ணு இல்லை, மேல பட்டுறாம. இதுல நம்ம இன்னொரு ஐட்டம் சேர்க்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட். தேவைக்கு உப்பு போட்டேன். போட்டாச்சு. இனி ஒரு கொதி வரும்போது எல்லாத்துக்குமே நம்ம பெருஞ்சீரகம் பட்டை இதெல்லாம் தான் போட்டு கடுகு எல்லாம் தான் தாளிப்போம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கேஷ்யூவும் முந்திரி பருப்பும் போட்டு தாளிக்கணும். சரியா? அது கொதிக்கட்டு, நம்ம அடுத்தால பார்ப்போம். இதுக்குள்ளால அடுத்த பூரியை போட்டுருவோமா? ரெடி அவருடைய நேரத்துல நம்ம கொஞ்சம் பூரி போட்டாச்சு. கொஞ்சம் கூட செவக்க உடனே செவக்க விடலாம். நம்ம வந்து ஒயிட் பூரி ஒயிட் குருமா கான்செப்ட் இன்னைக்கு. வெறும் ரவை பால். சரியா? நம்ம வந்து கோதுமை மாவு மைதா மாவு எந்த மாவுனா இதுல ஆட் பண்ணவே இல்லை. நீங்க என்ன செய்யணும்னா இதை அப்படியே மாத்தி வச்சிருவோம். நிறைய பேர் எப்படி இருக்கு? ரெண்டு மேட்சிங்கா இருக்கா? கொத்தமல்லி கீரை வேணும்னா போட்டா போதும், அவசியம் வேண்டாம்னா போடாண்டா, தேவைப்படாட்டா போடாண்டா. அப்புறம் தாளிச்சிருவோம்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஆஃப் பண்ணிடுவோம்னா. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு சூப்பரா பாருங்க ரவா பூரி நல்லா இருக்கும். சூப்பரான ஒரு ரவா பூரியும் அதுக்கு மேட்சா ஒரு ஒயிட் குருமா ஒயிட் பூரி பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போமா? பாருங்க கட்டியா இந்த மாதிரி தான் இருக்கணும்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா சூப்பரா இருக்கும். சூப்பரா ஒரு ரவா பூரி. கிறிஸ்பியா இருக்குமான்லாம் கேட்டா கிடையாது, சாஃப்ட்னா அப்படி ஒரு பாருங்க அமுங்கணும். ஓகே, எண்ணெய் ரொம்ப குடிக்காது, அதே நான் சொல்லிடுறேன். எண்ணெய் ரொம்ப குடிக்காது. கோதுமை மாவு மைதா மாவு ஒண்ணுமே நீங்க இதுல ஆட் பண்ணவே வேண்டாம். ஆனா ரவை மட்டும் பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணணும், மிக்சியில போட்டு அடிக்கணும், பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணணும். ஓகே, கண்டிப்பா செய்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரவா பூரி எப்படி வராததுனாலதான் இதை திரும்பி நம்ம ட்ரை பண்ணி ஒயிட் பூரி ஒயிட் குருமா ரெண்டுமே செய்து பார்த்து டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸுக்காக வேண்டி, கிறிஸ்மஸ் நெருங்கிட்டே இருக்கு, அன்னைக்கு கூட நீங்க செய்யலாம். ஏன்னா ரவா பூரி எல்லாம் டக்குன்னு ரெடி பண்ண உடனே செய்யலாம், டைமிங்கா வைக்காண்டாம். விரவி ஊற வைக்கணும் அப்படிலாம் இல்லை. குருமாவும் அது என்னது பூரியும் ஒரே டைம்ல ரெடி பண்ணலாம். செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.